குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி சோஷியல் இஷ்யூஸில் இந்தியாவில் திறன் மேம்பாட்டினை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன, இந்த கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வீட்டில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, என்ன பண்ணோம்? இப்போது ஒருத்தருக்கு ஜாபுக்கு போகிறாங்க, அந்த ஜாபுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லை, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அங்கே அவருக்கு அந்த ஜாப் கிடைக்காம போகுது, அங்கே வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது உருவாகுது. கரெக்டுங்களா? அப்போது திறன் மேம்பாடு அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது அப்படின்னு நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அதுதான் இங்கே ஒரு அறிக்கை வெளியிட்டு, தொழிலாளர் பணியக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க 2014. இந்தியாவில் முழுமையான திறமையான பணியாளர்கள்னு பார்த்திங்கன்னா ஒன்லி 2% தான். இது பல்வேறான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது பெரும் சவாலாக இருக்குது இதனால் அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன அவசியம், திறன் மேம்பாட்டினை கொண்டு வருவதற்கு என்னென்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த அதிகளவு வேலையின்மை அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது? கரெக்டான வேலையை கண்டுபிடிக்க தவறியதாக இருக்கலாம், இல்லை அங்கே அவங்களுக்கு தேவையான ஸ்கில்லோ இல்லை ட்ரைனிங்கோ இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க திறமைக்கு ஏற்ற வேலை அங்கே இல்லாமல் இருக்கலாம். கரெக்டுங்களா? இதனால் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக திறன் மேம்பாடு அப்படிங்கிறது அவசியமானதாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் தொடங்கப்பட்ட ஸ்கீம்ஸான மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி இதெல்லாம் வெற்றி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா நமக்கு திறமையான ஆட்கள் தேவை, திறன் மேம்பாடுள்ள இளைஞர்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட்டு, நம்ம நாட்டில் மக்கள் ஈவுத்தொகை அப்படிங்கிறது அதிகம், அதாவது டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது அதிகம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத் பாப்புலேஷன்ஸ், அதாவது எக்கனாமிக் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற பாப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் அதிகம். அப்படி அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணணும், அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கில் டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது உலக அளவில் இன்னும் நல்லா மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட், சீனாவின் மந்தநிலை. இப்போது சீனா அப்படிங்கிறது தொழிற்சாலையில் படிப்படியாக காலி பண்ணிட்டு வராங்க, அது நமக்கு ஒரு சான்ஸாக எடுத்துகிட்டு நம்ம இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, துறைசார் அணிதிரட்டல். இப்போது ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் யூத்ஸ் இருப்பாங்க, அவங்க விவசாயத்துக்கு மூவ் ஆகாமல் இண்டஸ்ட்ரியிலையோ சர்வீஸ் செக்டர்லேயோ வேலை பார்க்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது இன்னும் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உலகின் திறன் மூலதனம், இந்த மாதிரி ஸ்கில் நிறையா டெவலப் பண்ணுறது மூலமா உலக அளவில் நம்ம பெட்டர் எக்கனாமிக் க்ரோத் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இந்தியாவின் திறன் மேம்பாட்டினை கொண்டு வருவதற்கான அவசியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.